நீங்க பிராங்க்னு பிளான் பண்ணது பாதிச்சிருக்கு, பயமுறுத்திருக்கு. நினைச்சு பார்த்தா ஹர்ட் ஆனது அந்த ஒரு விஷயத்தினால உங்க தள்ளி அசுறான கத்துறதும் சண்டை போடுறதும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. விஜய் சேதுபதி அந்த பிராங்கை பத்தி தான் பேசுறாரு. நீங்க இப்ப கூட என்னோட வீடியோவை செக் பண்ணி பாருங்க. விஜய் சேதுபதி இப்ப என்ன சொல்றாரோ அதே விஷயத்தை தான் பிராங்க்னு தெரிஞ்சோனே நான் சொல்லியிருப்பேன். ஆனா அப்ப எல்லாருமே என்ன கிண்டல் தான் பண்ணீங்க. என்ன சொல்லி தருமா கிண்டல் பண்ணீங்க? இவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அதாவது கோபி சுதாகர்ல வந்து சுதாகர் ஒரு டைலாக் பேசுவார் பார்த்தீங்களா, அதை சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதாவது இந்த பிராங்க் நல்லா தான் இருக்கு, ஏன் இதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேட்டீங்க. நான் அப்பயே சொன்னேன், பிராங்க் பண்ணலாம், பிராங்க்ல வந்து சண்டை போட்டு தான் பிராங்க் பண்ணோன்றதே கிடையாது. அதாவது பிக் பாஸ் ஒரு பிராங்க் தந்து பண்ணாலே சண்டை போடக்கூடாது. இதில் பிக் பாஸ் டாஸ்காக தரல, அதாவது சீக்ரெட் டாஸ்காக எதுவும் தரல. நீங்களே பிளான் பண்ணி நீங்கள் சண்டை போட்டு ஸ்கோர் பண்ணுவீங்க, மற்ற எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்குவீங்க. அதாவது வீட்டில் இருக்க எல்லாருமே உண்மையான சண்டைன்னு தலையை பிச்சு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் சாமர்த்தியமாக இதை பண்ணிடுவீங்க, அப்படி தானே? இப்படி சொல்லி தாங்க நான் அந்த வீடியோ போட்டேன். இது தப்பு. என்ன நீங்கள் பிராங்க் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். அதாவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் திடீர்னு விழுந்துட்டாரு, ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே பதட்டமாக வந்து பார்க்குற மாதிரி அப்படி கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நாங்கள் சண்டை போடுற மாதிரி பண்ணுவோம். ஏன் வாய் தகராறு நடக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல? ஒன்றும் இல்லைங்க, 2 பேருக்குள்ள வாய் தகராறுல ரொம்ப சண்டை போதுங்க. அதை எல்லாருமே தடுக்கிறதுக்காக வராங்க. இதுவும் பிராங்க் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப சீரியஸாக பண்ணணும், அப்போ தான் வந்து எல்லாருமே ஷாக் ஆவாங்கன்றதுக்காக அடிக்கிற லெவலுக்கு நீங்கள் போறீங்க. நான் அதை பண்ணும் போதே அப்போ சொன்னேன் நான், இல்லைங்க இது ரொம்ப ஓவராக இருக்குது. எல்லாருமே உண்மையான இதுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இது தப்பு. பிக் பாஸ் தந்தாலுமே இதை பண்ணியிருக்க கூடாது. அதாவது பிக் பாஸ் வந்து நீங்கள் ஏதாவது பிராங்க் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துங்கன்னு சொன்னாலே சண்டை போடுற மாதிரிலாம் நடிச்சிருக்க கூடாது. அதாவது நான் வலி வந்து விழுந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் பிராங்க் பண்ணியிருக்கணும். ஓரளவுக்கு தான் பிராங்க் பண்ணியிருக்கணும். எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போய் பிராங்க் பண்ணியிருக்க கூடாது. இதில் பிக் பாஸ் வேற இதை தரல, நீங்களா பண்ணது. இப்போ சாண்ட்ரா விஷயம் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். சாண்ட்ரா விஷயத்தில் நான் சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து இந்த இடத்துல குழப்பத்தை உண்டாக்கி ஒருத்தரை வேலையை விட்டு போக வைக்கணும். அதுக்காக சாண்ட்ரா சில விஷயங்களை பண்ணாங்க. அதில் சிலருக்கு சின்ன சின்ன மாற்று கருத்து இருக்கலாம். அதாவது என்னதான் இருந்தாலும் இவங்க தும்முனது சரியா, அடுத்தவங்க சாப்பாட்டில் எச்சு துப்புறது, அதாவது எச்சு படுமே, இது சரியான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க. அதாவது கையை வச்சு மறைச்சு தும்புறாங்க. அதெல்லாம் பட வாய்ப்பே கிடையாது. என்ன பற்றுமோன்னு அவங்க பயப்பட வேணா வாய்ப்பு இருக்கே தவிர, சாண்ட்ரா பண்ணும்போது படலாம் வாய்ப்பில்லை. அதெல்லாம் கான்சியஸாக தான் அவங்க பண்ணாங்க. அதில் பற்றக்கூடாதுன்னு கான்சியஸாக தான் பண்ணாங்க. என்ன இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கினா நம்ம அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும்ன்றதுக்காக பண்ணாங்க. சாண்ட்ரா விஷயம் கம்ப்ளீட்டாக வேற. நீங்கள் என்ன பாருங்க, விஜய் சேதுபதி சாண்ட்ரா விஷயத்தில் ரொம்ப கேட்க மாட்டார். நீங்கள் இந்த அச்சுன்னு தும்பியிருக்காமல் இருக்கலாம், கெஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலான்ற மாதிரி சொல்லுவாரே தவிர சாண்ட்ரா பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சாண்ட்ராக்கு அது டாஸ்காக வந்தது. இவங்க விஷயம் அப்படி கிடையாது, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டு. இவங்க விஷயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் பிராங்க்னு ஒன்று பண்ணீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பேரை பாதிச்சிருக்கு, எவ்வளோ பேரை பயம்புத்தி இருக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல விக்ரம் ரொம்ப கேயாட்டிக்கா மாறிடுச்சு சார் இந்த பிளேஸ்னு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா யார் எந்திரிச்சு பேசுறாங்க? சாண்ட்ரா பேசுறாங்க. சாண்ட்ரா அந்த இடத்துல எமோஷனலாகி அழுதாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் சார் இதில் ரொம்ப எமோஷனலாக ஹர்ட் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் யாருக்கும் பிராங்க்னு தெரியல, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. ஏன்னா வீக் முழுக்க மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா இந்த வீக் முழுக்க கமருதீன் பிரவீன் சண்டை போட்டுக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ வீட்டில் இருக்க யாருக்குமே அது பிராங்க்னு தெரியல. என்ன அந்த பிராங்க் முடிஞ்சோன்னா ஹோட்டல் டாஸ்க் வந்துருச்சு, எல்லாருமே அந்த சண்டையை கொஞ்சம் மறக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். அடுத்ததா வினோத் என்ன சொல்றாருன்னா, சார் ஏதாவது உருட்டு கட்டை கிட்ட இருந்தால் தாங்க, மண்டையிலேயே இவங்க தூங்கும் போது மண்டையிலேயே அடிச்சிடுறேன், நான் கூட வெளியே வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அதாவது ஆதங்கமாக அதை வெளிப்படுத்துறாரு. இதுவே தப்புன்னு சொல்லி தான் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு தான் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. பட் ப்ரோமோவில் அதை காட்டல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க வினோத் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஃபுல் எபிசோடில் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபுல் எபிசோடில் அதை பார்த்துப்போம். அடுத்ததாக கெமி பேசுகிறாங்க. சார் அதாவது கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரவீன் ராஜை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆக்டிங் ஸ்கில்லை காட்டணும்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துலையும் அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கெமி சொல்கிற பதிலில் அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவர் ஆக்டராக காட்டிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா சார், இப்படி பண்ணுறதை ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக எல்லார்கிட்டையும் கருத்தை கேட்டார்ல, நம்மளுக்கு இதில் 4 பேர் கருத்து சொல்கிறத மட்டும்தான் காட்டுறாங்க. இதை தாண்டி வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டிருப்பாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே ஏறக்குறைய இதை தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க 4 பேர் என்ன சொன்னாங்களோ வீட்டில் இருக்க எல்லாருமே அதை தான் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக விஜய் சேதுபதி என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது, நீங்கள் கத்தி சண்டை போட்டு அதே மாதிரி அடிச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணி தான் பிராங்கை பண்ணுவீங்களா, சாதாரணமாக உங்களுக்கு பிராங்க் பண்ண தெரியாதான்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோபமாக கேள்வி கேட்குறாரு.
ஸோ இதை கோபமாக அட்ரஸ் பண்ணது நல்லது தாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அடிச்சுப்பேன், வைலன்ஸ் மூலியமாக தான் ப்ராங்க் பண்ணுவேன்றதே தப்பான விஷயம்தான். நான் அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு ஈவெண்ட்டில் எனக்கு தோன்றதை நான் கரெக்டாக தான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த நேரம் எல்லாருமே கிண்டல் பண்ணீங்க, அவன் கிடக்கிறான், இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருந்தீங்க. அன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாரம் முன்னாடி அது நடந்தது, அப்போ கொண்டாடிட்டு இருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இந்த பிரச்சனையை கரெக்டாக தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஃபுல் எபிசோடில் எல்லா இஷ்யூவையும் கரெக்டாக பேசுகிறாரா இல்லை எதுலையாவது நமக்கு மாற்று கருத்து இருக்கான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அந்த கருத்தை பற்றி சொல்லுங்கள்.